ஒரு மனிதன் சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அல்லது தனக்கு அமைஞ்ச வாழ்க்கை துணையோட எப்படி புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கணும். இது ரெண்டுமே தவறி போனால் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் நரகமாக மாறுது. கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்தாலோ தொழில் செய்தாலோ அபரிவிதமான முன்னேற்றங்கள். ஒரு பிரான்ச் வச்சுட்டு இருந்தவர் பல கிளைகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள். 1 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தவர் 10 லட்சம் சம்பாதிச்சா எவ்வளவு பெரிய முன்னேற்றமோ அந்த அளவிற்கான முன்னேற்றங்களை ஒருவருக்கு கூர்மையான புத்தி திறன் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா அதற்கு காரண கர்த்தாவாக இருப்பது புதன் கிரகம். அதே மாதிரி உங்களோட மீனராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய பப்ளிக் ஸ்பீக்கிங் எபிலிட்டி உடையவராக இருப்பீர்கள். வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மிகவும் வித்தியாசமான தலைப்பு. எப்பவுமே ஆஸ்ட்ரோவேல் ஜோதிடம் சேனலில் மிகவும் வித்தியாசமான படைப்புகள் தலைப்புகள் வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ரொம்பவும் வித்தியாசமான தலைப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணை என்பது ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கை துணை சரியாக அமையலைன்னா வாழ்க்கையே பறி போயிடுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை யார்? இனி கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை யார்? கல்யாணம் பண்ணி முடிஞ்சவங்களுக்கு எந்த அளவிற்கு நம் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் எடுத்து செல்ல முடியும்? இதுதான் என்னுடைய தலைப்பு. உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதன். இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிறது மீனராசியை பற்றி. இப்போ மீனராசிக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடியது யார்? புதன் தான், 7ஆம் அதிபதி. அதே மாதிரி புத்திசாலித்தனத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய கிரகம் யார்? அதுவும் புதன் தான். எல்லோருக்குமே புத்தியை தரக்கூடியது புதன், வாழ்க்கை துணையை தரக்கூடியது 7ஆம் இடம். அந்த விதத்தில் ஒரு மனிதன் சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அல்லது தனக்கு அமைஞ்ச வாழ்க்கை துணையோட எப்படி புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கணும். இது ரெண்டுமே தவறி போனால் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் நரகமாக மாறுது. அப்போது மீனராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி அமையும் அல்லது புத்திகாரகனான புதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த வாழ்க்கை துணையை வாழ்க்கையை வெல்ல முடியும், அதை பற்றி விரிவாக பேசலாம் வாங்க. இந்த வாழ்க்கை துணையும் புத்தியும் மட்டும்தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையில் நம்மளுடைய விதியையும் நம்மளுடைய வாழ்க்கை போக்கையும் நிர்ணயிக்கின்றன. அந்த விதத்தில் தான் இந்த புதனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஒரு உதாரணத்துக்கு, உங்களுடைய மீனராசி அன்பர்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியான புதன் 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் அமைந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா, பெரும்பாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தொழில் செய்யக்கூடிய இடத்துல சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது ஒரே தொழிலில் சார்ந்தவராக, இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ப்ரொஃபஷனோ தொழிலையோ அவங்களுமே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே தொழில் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். இப்போ டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர் ஒரு மனைவியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஒரு 2 பேருமே டாக்டராக இருக்கும் போது ஒருத்தருடைய சிரமங்கள் இன்னொருத்தருக்கு புரியும். வெவ்வேறு தொழில்கள் இருக்கும் போது என்னதான் பேசினாலும் அந்த தொழில்களில் உள்ள சங்கடங்கள் புரிவதில்லை. அந்த அடிப்படையில் சந்திப்பு என்பது ஒரே ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ, ஒரே ஒரு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களையோ, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ பார்க்கக்கூடிய நிலைமைகள் உருவாகும். இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீனராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல அமையக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த 2 பேருடைய பொருளாதார நிலை, 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் போது பொருளாதார நிலையும் உங்களை விட, அதாவது கணவனை விட மனைவி கணவனை விட வசதி படைத்த ஒரு நிலையிலேருந்து வருவாங்க.
நல்ல வீடு, நல்ல வாசல் வசதிகள், நல்ல ஒரு குடும்ப நிலை, நல்ல ஒரு பண வசதி, இதிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்கள் மீனராசியாக இருக்கும்பொழுது திருமணத்திற்கு பிறகே வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது வருகிறது. திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள். பல பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு, சார் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சார் நான் நொந்து போயிட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது சுய ஜாதகத்தில் வேறு சில கிரகங்கள் அமைப்பினால் அது மாதிரி வரலாம். நாம் பேசக்கூடியது பொது பலன்கள். பொதுவாக மீனராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை, அதாவது தன்னுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணை கிடைச்ச பிறகு நல்ல ஒரு நிலையை அடைகிறாங்க. எஸ்பெஷலி கணவன்மார்கள் நல்ல வசதி வாய்ப்புகள், பண வசதி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லக்கூடிய பொருளாதார நிலை என்பது உயரக்கூடிய நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தனிப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தில் கல்யாணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக உங்களுக்கான எதிர்கால பலன்களை கணித்து தர முடியும். இந்த மாதிரி நபர்கள் மனைவி 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும்போது வரக்கூடிய வாழ்க்கை துணை, கணவனுக்கு அமையக்கூடிய மனைவிகள் மீனராசி அன்பர்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்தாலோ தொழில் செய்தாலோ அபரிவிதமான முன்னேற்றங்கள். ஒரு பிரான்ச் வச்சுட்டு இருந்தவர் பல கிளைகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள். 1 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தவர் 10 லட்சம் சம்பாதிச்சா எவ்வளவு பெரிய முன்னேற்றமோ அந்த அளவிற்கான முன்னேற்றங்களை மீனராசி என்பவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியான புதன் 10ஆம் வீட்டில் இருந்து திருமணம் நடக்கும்போது பெரும்பாலான சமயங்களில் நடக்கிறது. 2வது விஷயம், ஒருவருக்கு கூர்மையான புத்தி திறன் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா அதற்கு காரண கர்த்தாவாக இருப்பது புதன் கிரகம். அந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் உங்களுக்கு எம்மாதிரியான பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா பிறப்பு ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். எந்த இடத்துல புதன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் மேதையாக இருப்பீர்கள், ஒரு புத்திசாலித்தனமான வேலைகளை செய்வீர்கள், புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீர்கள், முக்கியமாக நிதானமான முடிவுகளை எடுக்க முடியும். ஒரு உதாரணத்திற்கு புதன் முதல் வீட்டில் இருந்தால் நீங்கள் எதையுமே சீக்கிரமாக புரிஞ்சிக்கக்கூடிய, அப்சர்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். முடிவெடுக்கிறதுலையும் கூட ஷார்ப்பான டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இது புதன் லக்னத்தில் முதல் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புதன் மிதுனத்திலேயோ கண்ணிலேயோ இருந்தால் இயற்கையிலேயே அனலிட்டிக்கல் பிரெயின் அப்படிங்கிறது இருக்கும். பகுத்தறிவோட எந்த ஒரு விஷயத்தையும் நுண்ணறிவோட ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் அமையும். இந்த மாதிரி பீப்புள் தான் பெரிய சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆகவும், இல்லை பேங்க்கில் பெரிய ஆஃபீஸர்ஸ் ஆகவும், இ-காமர்ஸ் பிஸ்னஸில் பெரிய கொடிகட்டி பரப்புறவர்களாகவும் இருக்காங்க. அடுத்த காம்பினேஷனில் பார்த்தோம்னா புதன் குருவோடு சேர்ந்திருக்கும் போது இது ஒரு அபூர்வமான ஒரு சேர்க்கை. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அட்வைசர்ஸாக, ஏன் பிரைம் மினிஸ்டருக்கு சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் கூட அட்வைசர்ஸாக, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் மேக்கிங்கில் அட்வைசர்ஸாக இருந்து கோலூற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலேருந்து 5ஆம் வீட்டில் புதன் இருக்கும்பொழுது மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் உருவாக்குவாங்க. கிரியேட்டிவிட்டி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு சயின்ஸில் அட்வான்ஸ்டாக படிக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். மிகப்பெரிய ரைட்டர்ஸாக, ஆர்டிஸ்டாக வரக்கூடியவர்கள்லாம் லக்னத்திலேருந்து 5th ஹவுஸில் புதன் இருந்தால் இந்த மாதிரி அமைப்புகளை உடையவர்களாக பார்க்க முடியுது. அதே மாதிரி உங்களோட மீனராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய பப்ளிக் ஸ்பீக்கிங் எபிலிட்டி உடையவர்களாக இருப்பீர்கள். பெரிய க்ரௌடில் அத்தனையும் பேரையும் ஈர்க்கக்கூடிய பேச்சாளர்களாக நீங்கள் இருப்பீங்க. இது மீன லக்னம் மீன ராசி இரண்டிற்கும் பொருந்தும். இப்போ நாம் பேசிட்டு வந்த இந்த கருத்துக்கள் இதெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள். இதற்கும் மேலே இது ஒரு 65 to 70% ஒர்க் ஆகும். இந்த 30% உங்களுடைய பர்த் சார்ட்டில் இருக்கக்கூடிய யூனிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த யூனிக்கான விஷயங்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கான வாழ்க்கை துணை சரியாக அமையலைன்னாலோ, இல்லை நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியலைனாலோ, அப்போ தான் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் என்பது தேவைப்படுகிறது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணி
உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னோட நேரடியாக 1-to-1 டிஸ்கஷன் பண்ணி உங்களுக்கான லைஃப் ப்ரிடிக்ஷன்ஸை கேட்டுக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்தீங்கன்னா கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் என்ன செய்தால் ஜெயிக்க முடியும், நீங்கள் எதை செய்தால் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும், நீங்கள் எதை செய்தால் ஒய்ஃபோட நல்லபடியாக நிம்மதியாக வாழ முடியும், அதற்கான அட்வைஸஸை சொல்ல முடியும். இந்த குறிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு தற்சமயம் 7.5 நாட்டு சனி ஜென்ம சனியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கன்சல்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பரிகாரம் மீனராசிக்கு ஒரே பரிகாரம் இப்போதைக்கு ஈஸ்வரனுடைய பாதம், சிவபெருமானுடைய திருப்பாதங்கள், அதை படிக்கிறது, அதை தொட்டு வணங்கிறது, அதை பிடிச்சிக்கிறது, இதுதான் இப்போதைக்கு சரியான பரிகாரம். தான தர்மங்களை செய்யும் போது மீனராசி என்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு ரிலீஃப் என்பது கிடைக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.